2003ல் நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண உடனேயே நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருந்தேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட சேலஞ்சஸ் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. தென் பெரும்பாலான பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணக்கூடிய அந்த தவறுகளை நானும் பண்ணேன். பல பிஸ்னஸஸ் பேரலாக பண்ணுறது, நிறையா பிஸ்னஸை மாற்றுறது. ரொம்ப வருஷம் வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, பிஸ்னஸில் சரியாக ப்ராஃபிட் வரலன்னா பிஸ்னஸை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு நிறையா பண்ணுறாங்களே வெளியே. பிஸ்னஸை ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னா பேனாவை மாற்றக்கூடாது, ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்லை தான் இம்ப்ரூவ் பண்ணணும். பிஸ்னஸை ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு புரியல, அதை நான் புரிஞ்சுக்கணுன்னு நிறையா பக்கம் தேடுறதுக்கு ஆரம்பித்தேன். நிறையா மென்டார்ஸ்கிட்ட நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். நான் லேர்ன் பண்ண இதை விட பெட்டரான மென்டார்னு அடுத்து எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அண்ட் ஈவென்ச்சுவலி நான் வேர்ல்டு கிளாஸ் மென்டார்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். லேர்னிங்கில் மோர் தென் அ டெக்கேட் 10 வருஷங்களுக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ கிரேசின்னு கேட்கும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஆர் யூ கிரேசி? எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஒரே வழி இல்லையா? அதை தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டும் நான் இம்ப்ரூவ் பண்ணலைன்னா நாலேஜை மட்டும் இல்லை, என்னோடய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுது. என் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கிளாரிட்டி வேணும்னு நான் நினைக்கும் போது சரி கிளாரிட்டிக்குன்னு யாராச்சும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது டு மை சர்ப்ரைஸ் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு அடிப்படையாக தேவைப்படுற ஒரு கிளாரிட்டிக்குன்னு எந்த ஸ்பெஷலிஸ்ட்டுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது தேர் இஸ் அ ஹியூஜ் கேப். இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்னை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெட்டரான சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சதுன்னா என்னால் இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனரை இம்ப்ரூவ் பண்ணால் பிஸ்னஸ் ஓனர் அவங்க ஃபேமிலி மட்டும் இம்ப்ரூவ் ஆகிறது இல்லை, அவங்க கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அவங்ககிட்ட சப்போர்ட் எடுத்துக்கிற அந்த கிளைண்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுலேருந்து பே பண்ணுற டேக்ஸ் மூலிமா தான் இந்த கண்ட்ரியோட ஒரு பெரிய ஒரு க்ரோத்தே இருக்குது. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த நாட்டுக்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறக்க ஆரம்பித்தேன். நான் கிளாரிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸ் பெரும்பாலான மக்கள் கெட் ரிச் குயிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இமீடியட்டாக பலன் தரக்கூடிய விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அந்த ரூட்டில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு என்னை டிஸ்கரேஜ் பண்ணும்போது அவங்ககிட்ட நான் சொன்ன விஷயம், பிஸ்னஸில் அடிப்படையை அதாவது ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறவங்க மட்டுமே என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு நான் உணரக்க ஆரம்பித்தேன். இதை நான் ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணணுன்னா எனக்கு பல வருஷங்கள் இதில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. 2020 மே மந்தில் நான் டிசைட் பண்ணேன். அண்டு 2021 மே மந்த் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். ஐ மீன் 1 கம்ப்ளீட் இயர். பயங்கரமான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். நானும் என்னோட பழைய மீடியாக்கர் மைண்ட் செட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார்ச்சூனர் மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை வளர்கிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு நான் டிசைட் பண்ணேன். 2021 மே மந்தில் நான் கம்யூனிட்டியை லான்ச் பண்ணேன். எனக்கு தெரியும் இதை இம்ப்ரூவ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஆயிரக்கணக்கான தமிழ் என்டர்பிரனர்ஸ்கிட்ட நான் 1-to-1 பண்ணேன். அவங்க பிஸ்னஸில் அந்த ஃபவுண்டேஷன் அடிப்படையை செட் பண்ணணுன்னா எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலிமா நானும் அவங்ககிட்ட இருந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 80-20 பெரட்டோஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு புக்கில் ஒரு சின்ன பெட்டி செய்தியாக படிச்சிருந்தேன். அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. 80-20 பெரட்டோஸ் பிரின்சிபலில் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணதில் இந்த வேர்ல்டில் 3rd பர்சன் நான் இனோவேட் பண்ண இந்த டூல்ஸை பிஸ்னஸ் ஓனர்ஸ் பயன்படுத்தும் போது ரொம்ப கம்மியான நேரத்தில் டிராஸ்டிக்கான க்ரோத் வரும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. கிட்டத்தட்ட 2003 என்னோடய பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் கிட்டத்தட்ட 17 வருஷங்களுக்கு மேலே 80-20 பெரட்டோஸ் பிரின்சிபலில் நான் பண்ண ரிசர்ச்சில் இருந்தும் அண்டு வேர்ல்டு கிளாஸ் மென்டார்ஸ்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எனக்கு ரிசல்ட் வந்ததுலேருந்து வந்த எசன்ஸை பேஸ் பண்ணியும் நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணேன். அதுக்கு பேர் தான் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடல். இந்த உலகத்தில் பல கோடி பிரச்சனைகள் இருக்குது. அந்த பல கோடி பிரச்சனைகளில் எல்லாத்துக்குமே என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்கு என்னால் பெட்டரான சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா அந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி லைஃபவே டெடிகேட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பெட்டரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த துறையில் நம்ம மார்க்கெட் லீடராக மாறுறோம். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த சொல்யூஷன் பீப்புளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுது.
ஸோ ஃபவுண்டேஷன் செட் பண்ணி ஆட்டோ பைலட்டில் கொண்டு போய் ஸ்கேலப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்ம பிஸ்னஸை நம்ம பரிபூர்ணமாக பண்ணுறதா அர்த்தம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. பிஸ்னஸை ஸ்கேலப் பண்ணுறவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணும்போது பிஸ்னஸ் ஓனருக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. அவங்க மூலிமா ஒரு ஃபார்ச்சூன், அதாவது பிஸ்னஸ் ஓனரை ஒரு ஃபார்ச்சூனராக மாற்றி இந்த உலகத்துக்கு ஃபார்ச்சூனை ஸ்ப்ரெட் பண்ண முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்.